கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இப்ப இந்த குளம் இருக்குல்ல, ஒரு தூய்மையான ஒரு குளம் இருக்கு அப்படின்னா அது உண்மையாவே ஆழம் அதிகமா இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போது ஆழம் குறைவானதா தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒளிக்கு ஒரு பண்பு இருக்கு, அதாவது ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நான் இப்ப எதுக்கு இதை சம்பந்தம் இல்லாம பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த கொஸ்டின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, a pond of clear water appears less deep than it really is. அதாவது ஒரு சுத்தமான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு குளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உண்மையான ஆழத்தை விட லெஸ் டீப்பா, அதாவது குறைவான ஆழம் கொண்டதா தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இத நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்ல நம்ம படிச்சிருப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க தண்ணி வந்து நிரப்பப்பட்டிருக்கு. இதே இன்னொரு கிளாஸ் ஆஃப் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாம ஒரு பெண்ணை வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா அது பாட்டுக்கு அது எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஒரு கிளாஸ்ல தண்ணி நிரப்பப்பட்டு அதுல நான் ஒரு பேனாவை வைக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், ஜஸ்ட் இப்படி வந்து பெண்டு வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு எதனால, அதாவது அந்த பெண்ணு உடஞ்ச மாதிரி இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளி விலகல். ஒளி விலகல்னா என்னன்னா, இப்போ இந்த கிளாஸ்ல ரெண்டு மீடியம் இருக்கா, ஒன்னு வந்து தண்ணி, இன்னொன்னு வந்து மேல என்ன இருக்கு, காத்து இருக்கு, ஏர் இருக்கு. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா காத்தை விட டென்சர் மீடியம் சொல்லுவோமா, அடர்த்தி அதிகமான மீடியம் இது. இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி குறைவான மீடியம். இப்போ அடர்த்தி குறைவான ஒரு மீடியத்துல இருந்து, ஊடகத்துல இருந்து அடர்த்தி அதிகம் உள்ள ஒரு மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் டிராவல் ஆகும் போது இது வந்து அடர்த்தி குறைவு, இது அடர்த்தி அதிகம். இந்த அடர்த்தி குறைவுல இருந்து அதிகம் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த லைட் வந்து அதனுடைய பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணிடும். அதனால ஒளி செல்லும் பாதை வந்து மாறிடும், அதாவது விலகிடும். அததான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம், சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா பார்க்கும்போது இது இதே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? இதே தண்ணி ஊத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி தெரியும். தண்ணியை ஃபுல்லா ஊத்திட்டு நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மேல வந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஃப்ராக்ஷன். அதே மாதிரி இப்போ ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து உண்மையான ஆழம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஆழம் வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையாவே ஒரு 10 அடி இருந்தாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஆழம் மாதிரி தான் தெரியும். அதுக்கு காரணமும் ரெஃப்ராக்ஷன் தான். என்னன்னு புரியுது இல்ல? டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இதை நான் என்ன தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு லைட் வந்து பாத்தீங்கன்னா டென்சர் மீடியத்துல இருந்து, அதாவது அடர்த்தி குறைவான மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும்போது, டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் பாஸ் ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி வந்து அப்பியர் ஆகும். அது வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆழம் குறைவான ஒரு இடமா வந்து காட்சி அளிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு ஆப்டிகல் இல்லூஷன், இந்த ஒரு மாயைக்கு பேரு தான் என்னன்னா, இது எதனால அப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா டியூ டு ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, which vitamin is provided by the sunlight to the human body அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விட்டமின் வந்து நம்ம சன்லைட் மூலமா நம்ம உடம்பு கிடைக்குதுன்னு கேட்டா விட்டமின் டி. விட்டமின் டி ஓட கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி 3 ஓட கெமிக்கல் நேம் தான் என்னன்னு சொன்னீங்கன்னா கொலிகால்சிஃபெரால். இந்த குழந்தைங்களுக்கு எலும்பு வந்து ரொம்ப போன் வீக்கா இருக்குன்னா அந்த விட்டமின் டி 3 அப்படிங்கிற டிராப்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி ஓட கெமிக்கல் நேம் கால்சிஃபெரால். விட்டமின் டி 3ங்கிறது எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன், இது வந்து கொலிகால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் டி வந்து நம்ம காலையில சூரிய ஒளி இல்லைன்னா ஈவினிங்ல சூரிய ஒளியில நடந்தாலே நம்ம ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கும். இந்த நம்ம தோல்ல இருக்கக்கூடிய, கையில இருக்கக்கூடிய, அது நம்ம தோல்ல இருக்கக்கூடிய டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுதான் விட்டமின் டியா கன்வெர்ட் ஆகும். டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அது வந்து பாத்தீங்கன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும், விட்டமின் டியா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். இந்த விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இதுதான் நம்மளுக்கு வந்து ரிக்கெட்ஸ் வராம தடுக்குது. ஓகே, அப்புறம் எலும்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த விட்டமின் டி நம்ம உடம்புல இருந்தாதான் கால்சியம் அப்சார்ப்ஷனே ஒழுங்கா நடக்கும். கால்சியம் வந்து ஒழுங்கா அப்சார்ப்ஷன் நடந்தாதான், நான் இப்ப சாப்பிடுற சாப்பாடு மூலியமா நான் கால்சியம் நான் எடுத்துக்கிறேன்னா அந்த கால்சியம் வந்து அப்சார்ப்ஷன் ஆகணும். கால்சியம் வந்து என் உடம்புல சேரணும். அது சேரணும்னாவே எனக்கு விட்டமின் டி இருக்கணும். புரியுதுங்களா? சோ கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின் எதுன்னு கூட ஒரு क्वेश्चन கேட்பாங்க, விட்டமின் டி. ஓகேங்களா? இத சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது. ஏன்னா சூரிய ஒளியில நம்ம நடந்தோம் அப்படின்னா தோல்ல இருக்கக்கூடிய டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் வந்து விட்டமின் டி வந்து மாறுது. அதான் காரணம். அடுத்து பாருங்க, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித உரிமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ஜிஓ, அதாவது கவர்மெண்ட் சாராத ஒரு அமைப்பு, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். 1961 உருவானுச்சு. லண்டன்ல தான் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. உங்களுடைய மெயின் எய்ம் என்னதான், மனித உரிமைகளை வந்து காப்பாற்றணும். உலகத்துல மனித உரிமைகள் எங்கெல்லாம் மீறல் நடக்குதோ அதை வந்து கேட்பாங்க, தட்டி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த டெத் பெனால்டி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஓகே, மரண தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய
முக்கிய முயற்சிகளை எடுத்தது இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல். இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் குரூப், மனித உரிமைகளுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனல். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இது 1961 வந்து உருவானுச்சு. எங்க இது வந்து ஒரு என்ஜிஓ. அப்புறம் எங்க உருவானதுன்னு கேட்டீங்கன்னா லண்டன் தான் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ். இது எல்லாமே டெத் பெனால்டி உலக அளவில் நடக்குது இல்லையா, இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து அபாலிஷ் பண்ணணுங்கிறதா இதனுடைய நோக்கம். அடுத்து பாருங்க, இன்சுலின் அப்படிங்கிறது வந்து எதனுடைய மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சுகர், சர்க்கரையுடைய அளவை தான் மென்டெயின் பண்ணுது. உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை மாதிரி வந்து ஒரு கணையம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுதான் வந்து நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பின்னு இதை சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்சைம்ஸையும் செக்ரேட் பண்ணும், ஹார்மோனையும் செக்ரேட் பண்ணும். அதனால இதை வந்து எண்டோகிரைன் அண்ட் எக்ஸோகிரைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பான்கிரியாஸ். இரண்டாவது பெரிய உள்ளுறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பான்கிரியாஸ்ல ஐசோலேட் ஆஃப் லாங்கர்ஹான் அப்படிங்கிற ஒரு செல் திட்டு, அதாவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பான்கிரியாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு குரூப் ஆஃப் செல் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீட்டா செல்கள், அதாவது பீட்டா ஐசோலேட் ஆஃப் லாங்கர்ஹான் இல்லைன்னா லாங்கர்ஹான் திட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா இந்த இதுதான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 3 வகையான செல்ல வந்து சுரக்கும். ஆல்பா, பீட்டா, அப்புறம் வந்து காமா அப்படின்னு 3 வகை செல்ல பிரிக்கும். இந்த ஆல்பா செல் வந்து உருவாக்குறது குளுக்கோகான, பீட்டா செல் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கும். இந்த இன்சுலின் வந்து எப்ப ஹெல்ப் ஆகும்னா நம்மளுடைய நார்மல் சக்கரை லெவல் எவ்வளவு இருக்குன்னா 100ல இருந்து 120 mmHg வந்து மில்லிகிராம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். 100ல இருந்து 120 கிட்ட இருக்கணும். அது வந்து சப்போஸ் 150 கிட்ட போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சுலின் போயிட்டு அது அவருடைய லெவலை வந்து பாத்தீங்கன்னா 100க்கு, அதாவது நார்மலுக்கு கொண்டு வர வந்து ஹெல்ப் பண்ணும். இதே நம்மளுடைய சர்க்கரையோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு, 50 கிட்ட வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகி 100 வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து ரைஸ் பண்ணதுக்கு குளுக்கோகான் யூஸ் ஆகும். சர்க்கரை அளவு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்ப இன்சுலின் சுரந்து அதை போய் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா நார்மலா இருந்தா தான் நம்ம உடம்பு வந்து நல்லா வேலை செய்யும். ஓகேவா? இப்ப கம்மியா சுரந்ததுன்னா குளுக்கோகான் போய் வேலை செய்வாரு, அதிகமாயிடுச்சுன்னா போய் இன்சுலின் வேலை செஞ்சு நார்மல் லெவலுக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த இன்சுலின் வந்து நம்ம உடம்புல ஒழுங்கா வேலை செய்யலனா தான் வெளியில இருந்து இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட்டு அதை சரி பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப இது என்ன பண்ணுனா, இன்சுலின் என்ன பண்ணுனா இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ்லாம் இருக்குல்ல, அது அப்படியே மீந்தாதானே நம்மளுக்கு ரத்தத்துல சக்கரை நோய் வந்துச்சுன்னு சொல்லுவோம். இது எதனால ஏற்படுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள செல்கள் வந்து அந்த குளுக்கோஸை, எக்ஸ்ட்ரா குளுக்கோஸை ப்ராப்பரா எடுத்துக்காது. அது தேவையான அந்த செல்கள் அந்த குளுக்கோஸை சரியா எடுத்துக்காதனாலதான் இந்த சுகர் அப்படிங்கிறதே வருது. இது என்ன பண்ணுனா இன்சுலின் போய் அந்த குளுக்கோஸை வந்து எல்லா செல்களும் சரியா வந்து எடுத்துக்கணும், அது வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா யூஸ் பண்ணிட்டா எப்படி வந்து சக்கரோட அளவு அதிகமாகும், யூஸ் பண்ண வைக்கும். அதுதான். ஓகேவா? சோ இன்சுலின் கண்ட்ரோல் தி மெட்டபாலிசம் ஆஃப் சுகர். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ஹாலிகாமேட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வால் நட்சத்திரம். இது வந்து 76 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ஓகேங்களா? ஹாலிகாமேட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 76 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் அப்படின்னு யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டா எட்மண்ட் ஹாலி அப்படிங்கிற ஒரு இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இது 76 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஹாலிகாமேட் வந்து அது வந்து பூமிக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் ஹாலிகாமேட் கண்டுபிடிச்சனால அந்த காமெட்டுக்கு பேரு, விண்கல் பேரே வந்து ஹாலிகாமேட், வால் நட்சத்திர பேரே ஹாலிகாமேட்னு வச்சிட்டாங்க. சோ 76 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப லாஸ்டா இது எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1986 வந்தது. சோ 1986 இப்ப நெக்ஸ்ட் எப்போ வரும்னு கேக்குறாங்க. பிளஸ் 76 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 2062 வரும். சோ 2062 அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். புக்ல வந்து 2061 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து தப்பு. அடுத்து பாருங்க, சோ ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஓகே, அடுத்து பாருங்க, லார்டு புத்தா வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் செர்மனை எங்க கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அவருடைய முதல் போதனையை சாரநாத் அப்படிங்கிற இடத்துல தான் கொடுத்தாரு. சாரநாத்ல வந்து ஒரு மான்கள் நிறைந்த ஒரு காட்டுல தான் கொடுத்தாரு. சோ அவர் வந்து போத்கயால, அதாவது போத்கயா பீகார்ல இருக்கு, அந்த போத்கயால தான் அவர் என்லைட்மெண்ட் ஞானத்தை வந்து அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய முதல் போதனை வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா வாரணாசி பக்கத்துல சாரநாத் அப்படிங்கிற இடத்துல கொடுத்தாரு. அந்த முதல் போதனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் எங்க இறந்தாரு புத்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா குஷிநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்தாரு. அதாவது அது என்னன்னு சொல்லுவாங்க, டெத் ஆனத மகா பரிநிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் போதனைய தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இறந்தது வந்து குஷிநகரத்துல. அது எங்க, அது இறந்தது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகா பரிநிர்வாணம் எங்க அடைஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா குஷிநகரத்துல அடைஞ்சாரு. அடுத்து பாருங்க, சதாப்தி எக்ஸ்பிரஸ். இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா எப்போ பிறந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 1889 ஜவஹர்லால் நேரு பிறந்தாரு. அதுல இருந்து கரெக்டா 100 வருஷம் எப்போ வந்ததுன்னா 1989. இப்ப இந்த 1989 ராஜீவ் காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரதமரா இருந்தாரு. ஓகேங்களா? அதனால அவங்க அப்பா ஜவஹர்லால் நேரு அவருடைய 100வது பிறந்த நாளை பறைசாற்றும் விதமா சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்ப யாருடைய நினைவா உருவாக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, 100வது பர்த் அனிவர்சரிக்காக உருவாக்கப்பட்டது. அந்த டைம்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு மேக் ஏ மூவி? ஃபர்ஸ்ட் யார் வந்து படத்தை வந்து எடுத்ததுன்னு கேட்டா ஆப்ஷன் சி தண்டிராஜ் கோவிந்த் பால்கே அப்படிங்கிறவர், அதாவது தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு கூட இவர் சொல்லுவாங்க. இவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் மூவி, அதாவது ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கறத 1913 வந்து பாத்தீங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கறத இந்தியாவுடைய முதல் படம் 1913 வந்து எடுத்தாரு தாதா சாஹேப் பால்கே. இவர் தான் இந்திய சினிமாவின் தந்தை அப்படின்னு இவர் வந்து சொல்லுவாங்க. இவருடைய பேர்ல வந்து தாதா சாஹேப் பால்கே விருது, இந்தியாவின் உயரிய சினிமா விருது வழங்கப்படுது. ஓகேங்களா, இந்தியன் சினிமாவுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இந்த ஆர்தேசிர் ஈரானி அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்தேசிர் ஈரானி அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய முதல் பேசும் படம் ஆலமாரா 1931 எடுத்தவர் இவர் தான். முதல் பேசும் படம் ஆலமாரா. முதல் படம் கேட்டா ராஜா ஹரிச்சந்திரா. ஓகே, டோல்ட்ரம் அப்படிங்கிறது வந்து என்ன? அடுத்த கொஸ்டின். டோல்ட்ரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இஸ் ஏரியா ஆஃப் லோ பிரஷர். உங்களுக்கே தெரியல உலக வரைபடம் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 0 டிகிரி நிலநடுக்கோடு இருக்கும், இங்க 5 டிகிரி நார்த், 5 டிகிரி சவுத். இந்த இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா சூரியனுடைய வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால காத்தே இருக்காது, அதான் லோ பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த லோ பிரஷர் ஏரியா இருக்குல்ல, இந்த இடத்துல வர்றது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோல்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த டோல்ட்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஏரியா வந்து 5 டிகிரி நார்த்துக்கும் 5 டிகிரி சவுத்துக்கும் இடைப்பட்ட அந்த கேப்பை தான் டோல்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க லோ பிரஷர் இருக்கும், லைட்டா இருக்கும் விண்ட், அதாவது காத்தெல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த ஏரியாவை தான் டோல்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அல்பெர்னி அப்படிங்கிறவர் வந்து ஹிஸ்டோரியன். இவர் யாருடைய காலத்துல வந்தவர்னு கேட்டீங்கன்னா, யாருடைய காலத்துல வந்தவர்னு கேட்டீங்கன்னா முகமது கஜினி காலத்துல வந்து வந்தவர். இவர் எழுதின புக் என்னன்னு கேட்டீங்கன்னா கிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கிறது இவர் எழுதின புக். இது வந்து இந்தியாவுடைய சமூகம், மதம் எப்படி இருந்தது, சயின்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு 11th செஞ்சுரியில ஒரு இந்தியாவை பத்தி சொன்ன ஒரு புக் தான் கிதாப் உல் ஹிந்த். இதை எழுதினது அல்பெர்னி. கொஸ்டின் என்னன்னா, இவர் யாருடைய காலத்துல வந்தாருன்னு கேட்டா, யார் அழைச்சிட்டு வந்தான்னு கேட்டா முகமது கஜினி வந்து அழைச்சிட்டு வந்தாரு. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய தியாழ் அகாடமி காரைக்கால்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பாண்டிச்சேரி எக்ஸாம், ஓகே, பாண்டிச்சேரி வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கான்ஸ்டபிள், எல்டிசி, யூடிசி அண்ட் டிஎன்பிஎஸ்சி, சோ அடுத்து வரக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமுக்கும் வந்து அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போகுது எஃபெக்டிவா. சோ தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பர் வந்து தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இப்ப நடத்தின கொஸ்டின்ஸ்ல இருந்து ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் அதை வந்து டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல வந்து பேசுவோம். தேங்க்யூ சோ மச்.